நான் எப்பொழுதுமே தொல்லை தருகின்ற மனிதனாக அவருக்கு இருக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ கொடுத்துட்டு இருக்கிற தொல்லையாக தானே இருக்குது. இல்லை, நான் கடந்த 5 நாட்களாக நான் மௌனத்தை காத்தவன். தலைவர் சொன்னார், ஒரு அபாண்டமான பழியை மேலே போட்டார். மாத்தையா போன்று எனக்கு மல்லை சத்யா துரோகி அப்படின்னு சொல்லி. துரோகம்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை இல்லை. ஒரு மனிதனை முடிப்பதற்கு கடைசியாக பயன்படுத்துகின்ற ஆயுதம் அதுதான். துரோகம் என்ற சொல் தான் கடைசி ஆயுதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் அதை முடிப்பதற்கு அந்த ஒற்றை வார்த்தையை தான் சரியாக. பெத்த புள்ள போல பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு துரோகி அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ எவ்வளோ வலி இருந்திருக்கும், நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க அப்போ? இல்லை, அவருக்கு வலி இருப்பதாக நான் உணரலை. ஏன்னா அவர் சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாவட்ட செயலாளர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள்லாம் என்னை அவரை பற்றி சொல்ல சொன்னாங்க, அதால் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அவர் மனம் வந்து அது சொல்லலை, அவரை சொல்ல தூண்டி இருக்கிறார்கள் என்பது தான் நான் என்ன வைகோ என்ன குழந்தையா சார்? யாராவது ஒருத்தர் சொல்லி மல்லை சத்யாவை வந்து நீங்கள் துரோகின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லிடுவாரா சார்? இல்லை, இந்த காலகட்டத்திற்கு அது ஒரு நெருக்கடிகளாக ஒரு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக புரிவேன். ஏன்னா அவரை நான் வந்து 32 ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் செய்து முடிப்பேன். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அவர் சொல்லுவார். அப்படி இருக்கின்ற போது திடீர்னு இது அபாண்டமான ஒரு அவதூறு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனால் சிலரோட தூண்டுதலின் பேரில் அது சொல்லியிருக்காரு. யார் தூண்டுதல்? பையனை சொல்கிறீங்களா? இல்லை, சொல்கிறீங்களா? இல்லை, அவர் தான் மாவட்ட செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர், அவரே சொல்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது கடினமாக தானே இருக்குது அந்த இலக்கு. கடினம் மட்டுமல்ல, வேதனையாகவும் இருக்குது.